இந்த ஊர்ல ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ராட்சசன் இருக்கான். அவன் எல்லா மக்களுக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். தண்ணியில இருக்க கார் எடுத்து ரோட்ல வர்றது, ரிப்பேர் ஆன ஷிப்பை எடுத்து கரையில வருதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கான். பனிகாலத்துல அந்த தண்ணி எல்லாமே உறைஞ்சு போயிடுது. ஒரு பெரிய கல் எடுத்து போட்டு அந்த கப்பல் எல்லாத்துக்குமே வழி விடுறான். அந்த ஊர்லயே அவன் ஹைட்டா இருக்கிறதுனால அந்த ஊருக்கே அவன் லைட் ஹவுஸா செயல்பட்டு வரான். மனுஷங்க மட்டும் இல்லாம வாயில்லாத ஜீவனாத மீன்களுக்குமே நல்லது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான். எப்படியா அந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சு மக்கள் கிட்ட நல்ல பேருமே இந்த ஒரு ராட்சசன் எடுத்துறான். காலப்போக்கில் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்ததுனால அங்க இருக்க எல்லா விஷயமுமே உனக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. முன்னாடி மாதிரி இவனும் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு செய்யற விஷயம் எல்லாமே பாதகத்துல தான் போய் முடியுது. இந்த ஊர்ல இவனோட பெருசா பிரிட்ஜ்ல கட்டினதுனால அதை தடுக்கி விழுந்து அந்த பிரிட்ஜை உடைச்சிடுறான். இவ்வளவு நாள் மக்களுக்கு எல்லா நல்ல விஷயம் பண்ணிட்டு இப்ப தப்பான விஷயம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ராட்சசன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மேல இந்த ஊர்ல இருந்தா அந்த ஊர் மக்களுக்கு கெட்டதா நடந்துட்டு இருக்கும். நம்ம நடுக்கடல்ல போய் தனியா வாழ ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு நடுக்கடலுக்கு போயிட்டு இருக்கு. அங்க போன கடல் தண்ணி எல்லாமே கொஞ்ச நேரத்திலேயே வத்தி போயிடுது. இதுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்திலேயே வத்தி போன தண்ணி எல்லாமே முழுசா திரும்பி வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் புரியுது அது சுனாமின்னு சொல்லிட்டு. ஒரு ஊர் மக்களுக்கு கடைசியா இந்த ஒரு நல்லதையாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த சுனாமியை தடுக்கிறதுக்காக அந்த சுனாமிக்கு இடையில போய் உட்காந்துக்குது. அவ்வளவு பெரிய உடம்பு வச்சு எப்படியோ ஊருக்குள்ள சுனாமி வராம காப்பாத்திருது. ஆனா தன்னோட உடம்பு பீஸ் பீஸா போயிடுது. நிறைய மூவி பத்தி தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.